Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. கரூர் சம்பவத்தில் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்களை திமுக முடக்குவதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அவரது அறிக்கை: கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்த துயர நிகழ்வில் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டிய புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியை அரசு கேபிளில் இருந்து தமிழகம் முழுவதும் முடக்கியிருக்கிறது திமுக அரசு. ஊடகங்கள் திமுக அரசின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அதற்குத்தான் மக்கள் யாருமே பார்க்காத குடும்ப தொலைக்காட்சிகளை வைத்திருக்கிறீர்களே, பிறகு ஏன் மக்கள் பிரச்சினைகளை, கேள்விகளை வெளிக்கொண்டு வரும் ஊடகங்களை முடக்குகிறீர்கள்? தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. முதல்வர் சொந்த தொகுதியிலேயே போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கின்றனர். தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. அரசு துறைகள் அனைத்தும் செயலிழந்து நிற்கின்றன. இப்படி ஒரு இருண்ட சூழலில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஊடகங்களை முடக்கிவிட்டால் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்ற முட்டாள்தனமான ஐடியா எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்கிறார்கள்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்று அண்ணாமலை சாடியுள்ளார்.